இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன சொன்னீங்க? எஸ் டீச்சர். நாங்களாம் எங்கேருந்து வந்துருக்கோம் தெரியுமா? தெரியல டீச்சர். ஊர் பேர் என்னது? கொளத்தூர். சென்னை கேள்விப்பட்டீங்களா? எத்தனை பேர் போயிருக்கீங்க சென்னைக்கு? 3 வாட்டி போயிருக்கீங்களா? அப்போனா சொன்னதான் நம்ம போயிட்டு நானே போய்க்கிறேன். பேசக்கூடாது. நான் பேசணும்னா நீங்க எல்லாம் குவாய்ட்டா இருப்பீங்க. சரியா? ஓகே. ஸோ நாங்க எல்லாரும் சென்னையில இருந்து உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். சரியா? இந்த அண்ணா அக்காலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ஸ்கூல் முடிச்சு லீவ்லாம் விட்டாங்க. உங்களுக்குலாம் இன்னும் ஸ்கூல் நடக்குதுல்ல, அவங்களாம் எக்ஸாம்லாம் எழுதி லீவ்லாம் விட்டுட்டாங்க. ஆனால் உங்களை பார்க்கறதுக்காக கிளம்பி வந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு கை தட்டலாமா? அது மட்டும் இல்லை, உங்களை பார்க்கறதுக்காக மாத்திரம் வரல, இப்போ உங்களுக்கு சில கிஃப்ட்ஸ் கொடுக்க போறாங்க. யாருக்கெல்லாம் கிஃப்ட்ஸ் ரொம்ப இஷ்டம்? எல்லாருக்கும் பிடிக்கும்ல? உங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி இங்க இருக்கிற ஒவ்வொரு அண்ணாவும் அக்காவும் உங்களுக்காக காசெல்லாம் கலெக்ட் பண்ணாங்க. என்ன கலெக்ட் பண்ணாங்க? கிஃப்ட் வாங்க என்ன வேணும்? காசு வேணும்ல. ஸோ உங்களுக்காக அவங்க மெனக்கெட்டு காசுலாம் கலெக்ட் பண்ணி நிறைய பேர் இருக்காங்க இந்த ஸ்கூல்ல. ஆனால் இவங்க மட்டும்தான் அந்த வேலை பண்ணாங்க. சரியா? ஸோ அவங்களுக்குலாம் உங்களை பிடிக்கும், புரியுதா? அதனால உங்களுக்காக எஃபர்ட்ஸ் எடுத்து நிறைய காசு கலெக்ட் பண்ணி என்ன செஞ்சுருக்காங்க உங்களுக்கு சொல்ல. அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது ஒரு பேக்கு, ஒரு ஸ்டடி மேட்டு, அப்புறம் நீங்கள் போடக்கூடிய கேமரா, சரியா? யூஸ் பண்ணுவீங்களா? நல்லா வீட்டுக்கு போய் ஃபோட்டோ எடுக்கணும். நீங்கள் கேமரா படிக்கும்போது யூஸ் பண்ணுவீங்களா? ஓகே, குட். அழகாக ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. இப்போ நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கிறதுனால உங்களோட கொஞ்ச நேரம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம். சரியா? உங்களுக்கெல்லாம் பாட்டுனா பிடிக்குமா? இன்னும் பாட்டு பிடிக்காதா? என்ன ரைம்ஸ்? இப்படி வந்துருமா? இப்படி வந்து